வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கேள்விய பத்தி பார்க்க போறோம். தியாகம் பெருசா இல்ல கீழ்ப்படிதல் பெருசா? இந்த ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு அருமையான பிரசங்கத்தின் வழியா பதில தேடலாம் வாங்க. யோசிச்சு பாருங்களேன். கடவுளுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நாம பண்ற பெரிய பெரிய தியாகங்களா, இல்ல நாம காட்டுற சின்ன கீழ்ப்படிதலா? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற மையமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தேட நாம ஒரு பிரசங்கத்தை தான் ஆதாரமா எடுத்துக்க போறோம். அந்த பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள், குழப்பிதாக்கள், அப்புறம் போர் வீரர்களோட கதைகளை வச்சு விசுவாசம்னா என்னன்னு ரொம்ப அழகா விளக்குறாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். பகுதியில ஒரு ராஜா செஞ்ச தியாகம் எப்படி தோல்வியில முடிஞ்சுதுன்னு பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம சவுல் ராஜாவோட கதையில இருந்து தான் இந்த தேடலையே நாம ஆரம்பிக்கிறோம். இங்க சவுலுன்னு ஒரு ராஜா இருக்காரு. அவர் மனசுல நான் கடவுளுக்கு பிடிச்ச ஒரு நல்ல காரியத்தை பண்றேன்னு முழுசா நம்பினாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவரு நினைச்சதும் கடவுள் கொடுத்த கட்டளையும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. இந்த இடத்துல தான் கதையே மாறுது. கடவுளோட கட்டளை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. எதிரிகிட்ட இருந்து கிடைக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடு. ஆனா சவுல் என்ன பண்ணாரு? அவரோட சொந்த புத்தியை யூஸ் பண்ணி, அட இதுல நல்ல ஆடு மாடெல்லாம் இருக்கே, இதையெல்லாம் கடவுளுக்கு பலி கொடுக்கலாமேன்னு சிலதை மட்டும் காப்பாத்திட்டாரு. பாருங்க, அவரோட எண்ணம் நல்லதா இருக்கலாம், ஆனா செயல் அது கீழ்ப்படியாமை. இங்க தான் அந்த பிரசங்கத்தோட முக்கியமான கருத்து வருது. பலியை விட கீழ்ப்படிதல் தான் சிறந்தது. அதாவது, நீங்க என்ன காணிக்கை கொடுக்கறீங்க, என்ன சடங்கு பண்றீங்கன்றத விட கடவுளோட குரலுக்கு காது கொடுக்கறீங்களாங்கிறது தான் முக்கியம். இந்த ஒரு வரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட சாராம்சமே. சரி, சவுலோட கதைய பார்த்தோம். இப்போ அவருக்கு அப்படியே நேர் எதிரான ஒருத்தரை பத்தி பார்க்கலாமா? வேதனை இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சு நடந்த ஆபிரகாம பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். அந்த பிரசங்கம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான தியாகம்னா நம்ம கொடுக்கற பொருள்ல இல்லையாம். அதுக்கு பதிலா கடவுளோட கட்டளைக்கு கீழ்ப்படுறப்போ நமக்கு ஏற்படுற மிகப்பெரிய இழப்பு, அந்த வலி, அந்த மனப்போராட்டம், அதுதான் உண்மையான தியாகம்னு சொல்லுது. இதுக்கு பேரு தான் வேதனையான கீழ்ப்படிதல். ஆபிரகாமுக்கு வந்த சோதனைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கொன்னு ரொம்ப கடினமானது. முதல்ல சொந்த ஊரையும் சொந்தக்காரங்களையும் விட்டு போகச் சொன்னாங்க. அப்புறம் தன்னோட முதல் மகனையே பிரிஞ்சு போகச் சொன்னாங்க. கடைசியா அந்த உச்சக்கட்ட சோதனை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனையே பலி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது கீழ்ப்படிதலோட உச்சம் இல்லையா? அந்த கட்டளையோட வலிய நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். உன் மகன், உன் ஒரே மகன், நீ ரொம்ப நேசிக்கிற மகன். இந்த வார்த்தைகள் சும்மா சொல்லப்படல. அந்த தியாகம் எவ்ளோ பெரியதுன்னு நமக்கு உணர்த்துறதுக்காக தான். இது வெறும் கட்டளை மாதிரி இல்ல, இதே தீய பிழக்கிற ஒரு கோரிக்கை மாதிரி இருக்கு. அப்ப அந்த பிரசங்கம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆபிரகாம் அந்த மலையில போய் கட்டைகளை அடுக்கி பலி கொடுக்க தயார் பண்ணது உண்மையான தியாகம் இல்லையாம். ஆனா தன் மகனை பலி கொடுக்க போறோன்ற அந்த நினைப்போட அவர் போனாரே, அந்த 3 நாள் பயணம், அந்த பயணத்துல அவர் அனுபவிச்ச மனவேதனை, அதுதான் கடவுளுக்கு பிரியமான உண்மையான காணிக்கை. சரி, ஆபிரகாமோட கீழ்ப்படிதல் ஒரு நல்ல உதாரணம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. கடவுளே கேட்காம ஒருத்தர் தானாவே முன் வந்து ஒரு பயங்கரமான தியாகம் பண்றேன்னு சத்தியம் பண்ணிட்டா என்ன ஆகும்? வாங்க அடுத்த கதைக்குள்ள போகலாம். நாம இப்ப பார்க்க போறது எப்தாவோட கதை. இது ஆபிரகாம் கதைக்கு அப்படியே உல்டா. கடவுளோட கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்ச ஆபிரகாமுக்கும் தானா வம்ப விலைக்கு வாங்கின எப்தாவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். எப்தாவோட சோக கதைய வரிசையா பார்க்கலாம். முதல்ல அவசரப்பட்டு ஒரு பொருத்தனை பண்றாரு. அப்புறம் போர்ல வெற்றியும் கிடைக்குது. ஆனா அந்த வெற்றிக்கு கொடுக்க வேண்டிய விலை, வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு துயரம். இது யாருமே கேட்காம அவரா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சோகம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஆபிரகாம் செஞ்சது கடவுள் கொடுத்த ஒரு விசுவாச சோதனை. ஆனா எப்தா செஞ்சது அது அவரோட அவசரத்துல வந்த ஒரு முட்டாள்தனமான பொருத்தனை. அதனால தான் ஒரு கதை ஆசீர்வாதத்துல முடிஞ்சது, இன்னொரு கதை பெரிய சோகத்துல முடிஞ்சது. சரி, நாம இதுவரைக்கும் கீழ்ப்படிதல்னா என்ன, பொருத்தனைனா என்னன்னு பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நாம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை பத்தி பார்க்கலாம். ஏன்னா அந்த நோக்கம்தான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இந்த படம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்க தானமா கொடுத்தாலும் சரி, உங்க உடலே தியாகம் பண்ணாலும் சரி, அதுக்கு பின்னாடி அன்புங்கிற ஒரு நோக்கம் இல்லைன்னா நீங்க பண்றது எல்லாமே வீண். அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அந்த பணக்கார வாலிபனோட கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அதுக்காக எதையோ கொடுத்து எதையோ வாங்க நினைக்கிற மாதிரி இருந்தாரு. அவர்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் விற்கச் சொன்னப்போ அவரோட பேராசை கீழ்ப்படிய விடல. உண்மையான பக்தின்றது லாப நஷ்டம் பார்க்காம அன்புனால ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது தான். நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க நாம கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில நாம யாருடைய பேச்சை கேட்டு நடக்கிறோம்? நம்ம சுத்தி எப்பவுமே பல குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா?
கடவுளோட குரல் ஒரு பக்கம் கேட்கும், நம்ம மனசாட்சி நம்மளோட சொந்த புத்தி இன்னொரு பக்கம் பேசும். இந்த உலகம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்றதுன்னு ஒரு குரல் கேட்கும். இதுல நாம எந்த குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிறது தான் நம்ம வழிய முடிவு பண்ணுது. அப்போ நம்ம முன்னாடி ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்னு கடவுள் காட்டுற வழி. அது சில சமயம் கஷ்டமா சவாலா தெரியலாம், ஆனா கடைசியில ஆசீர்வாதமா முடியும். இன்னொன்னு இந்த உலகம் காட்டுற வழி. அது பார்க்க ரொம்ப ஈஸியா லாஜிக்கலா தெரியலாம், ஆனா முடிவுல அது ஒரு வெறுமைக்கு தான் கொண்டு போய்விடும். இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த கேள்வியை நம்ம எல்லாரையும் நேரா பார்த்து கேட்கற மாதிரி இருக்கு இல்லையா? நான் சொல்றத செய்யாம எதுக்கென ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்க? இது நம்ம நம்பிக்கைக்கும் நம்ம செயலுக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை காட்டுது. வெறும் பேச்சு பத்தாது, செயல் மூலமா தான் உண்மையான கீழ்ப்படிதலை காட்ட முடியும். சரி, இந்த முழு பகுப்பாய்வையும் ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எந்த மதமா வேணா இருக்கலாம், எந்த தத்துவமா வேணா இருக்கலாம், இல்ல உங்க சொந்த நம்பிக்கையா கூட இருக்கலாம். வெறும் சடங்குக்கும் உண்மையான மனப்பூர்வமான பக்திக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்ன? இந்த கேள்விக்கான பதில நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள தேடணும்.